வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஆனா ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி அலச போறோம். சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியான குறிப்புகள்ல இருந்து போட்டியை கடந்த தெய்வீக நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான டாபிக்க தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு புதுவிதமான கோணத்துல வாழ்க்கைய பார்க்க நீங்க ரெடியா? வாங்க உள்ள போலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு பெரிய எலிப்பந்தயம் மாதிரியே தோணுதில்ல? ஸ்கூல்ல மார்க்குக்கு போட்டி, ஆபீஸ்ல ப்ரமோஷனுக்கு போட்டி, பிசினஸ்ல கஸ்டமர்ஸ பிடிக்க போட்டி, ஏன் பஸ்ல சீட் பிடிக்கிறதுல கூட போட்டி தான். என்னப்பா வாழ்க்கை இது, எல்லாத்துலயும் போட்டிதானா அப்படின்னு ஒரு சலிப்பு நமக்குள்ள அடிக்கடி வரும். இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட தான் இன்னைக்கு நம்ம அலசல் ஆரம்பிக்க போறோம். பகுதி 1. வாழ்க்கை நிஜமாவே ஒரு ரேஸா? இந்த போட்டியான உலகத்தோட உண்மையான முகம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். சுவாமி சித்பவானந்தர் தன்னோட குறிப்புல ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. உலகத்துல நாம இயங்குற எல்லா துறைகளிலையும் போட்டிங்கிறது கன்ஃபார்மா இருக்கு. ஏன்னா நாம எல்லாருமே ஏதோ ஒரு லாபத்தை நோக்கித்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒருத்தரோட துறையில இன்னொருத்தர் உள்ள நுழையும் போதுதான் அந்த போட்டியோட முதல் படியே ஆரம்பிக்குதாம். இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரே ஆஃபீஸ் 2 பேரும் ஒரே ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு சின்ன உரசலோ ஈகோவோ ஆரம்பிக்குது பாத்தீங்களா? அதுதான் இது. ரொம்ப சாதாரணமாவே இந்த பகை உணர்வு முளைக்க ஆரம்பிச்சிடுது. பகுதி 2. பணம், பதவி, பகை. நம்மளோட இந்த உலக ஆசைகள் எப்படிப்பட்ட ஒரு ரூட்ல நம்மள இழுத்துட்டு போகுதுன்னு பார்க்கலாம். இந்த போட்டி சும்மா ஒரு இடத்துல நிக்கிறது கிடையாதுங்க. உலக ஆசைகள் எப்படி நம்மள ஒரு டேஞ்சரான பாதையில கொண்டு போகுதுங்கிறத மூலநூல்ல ரொம்ப லாஜிக்கா அடக்கியிருக்காங்க. இது எப்படி அடுத்தடுத்து எகிரிக்கிட்டே போகுதுன்னு பாருங்க. முதல்ல பணத்துக்காக ஆரம்பிக்கிற அந்த சின்ன போட்டி அப்படியே வளர்ந்து அதிகாரத்துக்கும் பதவிக்குமான ஆசையா மாறுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இதுக்கெல்லாம் மேல ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஒன்னு இருக்குன்னு சுவாமிஜி சொல்றாரு. அதுதான் போகம். அதாவது உலக சுகங்களுக்காக, தன்னோட சுய இன்பத்துக்காக அலையிறது. உண்மைய சொல்லணும்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை பகையும் இந்த போகத்துக்காக நடக்கிற போட்டியில இருந்து தான் வெடிக்குது. ஒருத்தரோட சுகத்துக்கு இன்னொருத்தர் குறுக்க வரும்போது அங்க தானாவே மிகப்பெரிய பகை உருவாகிடுது. பகுதி 3. போட்டியே இல்லாத ஒரு இடம். இவ்ளோ டென்ஷனான உலகத்துல போட்டியே இல்லாத அந்த தெய்வீக பாதை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். இவ்ளோ நேரம் நாம பார்த்ததெல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிற, பதவிக்காக முட்டிக்கிற விஷயங்கள பத்தி தான். ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி யோசிப்போம். இந்த உலகத்துல நிஜமாவே போட்டியே இல்லாத ஒரு இடம் இருக்கா? எல்லாரும் அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குன்னு இந்த நூல் நமக்கு வழிகாட்டுது. உலக போட்டிக்கும் பரத்தை நாடுதல், அதாவது இறைவனை தேடி போற பயணத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, உலக போட்டிங்கிறது நீங்க ஜெயிக்கணும்னா கண்டிப்பா இன்னொருத்தர் தோத்துதான் ஆகணும். ஆனா அந்த முழுமையான தெய்வ நிலைய அடையணும்னு நினைக்கிறவங்க மத்தியில 1% கூட போட்டி கிடையாதுங்க. ஏன்னா அந்த உயர்ந்த நிலைய அடையணும்னு நினைக்கிறவங்கக்குள்ள போட்டிக்கு அவசியமே இல்ல. அங்க எல்லாரும் ஜெயிக்கலாம், எல்லாருக்கும் இடம் இருக்கு. சுவாமி சித்பவானந்தரோட அந்த சிந்தனை நமக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த உடைச்சு காட்டுது. பரத்தை நாடுபவர் போக்கும் முற்றிலும் வேறானது. உலகத்துல ஒருத்தரை கீழே தள்ளி விட்டுட்டு நாம மேல ஏறுவோம். ஆனா இந்த தெய்வீக பாதையில ஒரு மேஜிக் இருக்கு. நீங்க மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்றீங்களோ, எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க இறைவனுக்கு நெருக்கமாகறீங்க. எவ்ளோ சூப்பரான ஒரு லாஜிக் பாத்தீங்களா? இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றதே உங்களோட சொந்த முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய ஸ்பீட் பூஸ்டரா மாறுது. இப்போ நாம இந்த அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். பகுதி 4. எல்லாரும் இன்புற்றிருக்க. இத பத்தி தாயுமானவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாப்போம். நாம எப்படி வாழணும், எந்த மைண்ட் செட்டோட இருந்தா இந்த பகை, போட்டி இதுலந்தெல்லாம் கம்ப்ளீட்டா வெளிய வரலாம் அப்படிங்கறத பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் ரொம்ப ஆழமா சொல்லிருக்காரு. அது வேற யாரோ இல்ல, தாயுமானவர் தான். அவரோட புகழ்பெற்ற வரி இது. எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. இத கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. இறைவா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறத தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு அவர் உருகி சொல்றாரு. நமக்குள்ள உண்மையான ஒரு அமைதி வரணும்னா இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசார நினைச்சாலே போதும். அங்க போட்டியும் வராது, பகையும் வராது. அந்த அல்டிமேட் நிம்மதி நமக்கு கிடைச்சிடும். சோ இந்த அலசல நம்ம முடிக்கிற தருணத்துல உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இப்ப சொல்லுங்க, உங்க ஓட்டம் எந்த பாதையில இருக்கு? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பகைமைய வளர்க்கிற அந்த உலக பாதையில நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமா? இல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே போற அந்த அமைதியான பாதையில ஓடுறோமா? இத இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான பதில் தான் உங்களோட நிம்மதியை தீர்மானிக்க போகுது. சரி, மீண்டும் இதே மாதிரி இன்னொரு அருமையான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.